ஹே, கூல். வழி கிடைத்து விட்டது. ஆல்ரெடி எனக்கு அவர்களை பற்றி தெரிய வந்து விட்டது. என் மூதாதையரின் வீட்டை வாங்கியவர்கள் என் தாத்தாவுக்கு தஞ்சை அருகே ஒரு கிராமத்தில் சொந்தமான கொஞ்சம் நிலம் புலன்கள் கோட்டசாமி என்பவரிடம் குத்தகைக்கு விடப்பட்டிருக்கிறது என்றும், அந்த கோட்டசாமியை அணுகினால் நான் தேடுபவர்களை பற்றி அறிய முடியும் என்றும் சொன்னார்கள். அந்த கோட்டசாமி கொஞ்சம் நாட்கள் வரை அவர்களுக்கு சொந்தமான நிலத்தையும் பார்த்து கொண்டு இருந்தாராம். கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் தான் மொத்தமாக அவர்கள் நிலத்தை விற்று விட்டனராம். அவருடன் தொடர்பு விட்டு விட்டாலும் அவருடைய அட்ரஸை கொடுத்தார்கள் என்று நிறுத்தினார். ஓ, அப்போ நீ கோட்டசாமியை போய் பார்த்தாயா? விவரம் ஏதாவது தெரிந்ததா என பரபரப்புடன் கேட்டாள் பைரவி. அப்பா அவசரத்தை பாரு. அடுத்தவங்க வீட்டு விஷயம் என்றால் இந்த பெண்களுக்கு உடனே தெரிஞ்சுக்கணுமே என அஜய் அவள் தலையில் கொட்ட இருவரும் வாய்விட்டு சிரித்தனர். கோட்டசாமியை தேடி தஞ்சாவூர் அருகே இருந்த கிராமத்தை தேடி போனேன். ஆனால் ட்ரிப் வேஸ்ட். ஏன்? கோட்டசாமி வேற யாருக்காவது நிலத்தை விற்று விட்டானாமா? இப்ப என்ன செய்வது? அந்த ஆள் அட்ரஸ் இருக்கா? இதோ கோட்டசாமியை நெருங்கி விட்டோம். அவர் யாருக்கு நிலத்தை விற்கவில்லை, நிலம் குத்தகையில்தான் இருக்கு. ஆனால் அவர்தான் அந்த நில சொந்தக்காரர்களை பார்க்க சென்னைக்கு நேற்றுதான் வந்தாராம். இப்போ மந்தவெளியில் அவர் மகள் வீட்டில் தங்கி இருப்பவரை பார்க்கத்தான் நாம் போகிறோம். ஆல்மோஸ்ட் அவர் வீடு வந்துவிட்டது. இங்கேதான் என்றபடி காரோட்டியிடம் சொல்லியிருந்த அந்த விலாசத்துக்குரிய வீட்டின் முன் கார் சென்று நின்றது. கார் டிரைவரிடம் காத்திருக்க சொல்லிவிட்டு அந்த சின்ன தனி வீட்டை அடைந்தவர்கள் அழைப்பு மணியை அழுத்த அங்கே ஒரு நடுத்தர வயது பெண் ஒருத்தி கதவை திறந்தாள். கோட்டசாமியை பார்க்க வந்திருப்பதாக சொன்னவுடன் அவர் அவள் தந்தை என்று சொல்லிவிட்டு அவர்களை காத்திருக்க சொல்லிவிட்டு உள்ளே சென்றவள் 70 வயதான ஒரு முதியவருடன் வந்தாள். அப்பா, இவங்க உங்களை தேடி வந்திருப்பவங்க, வாங்க என சொல்ல அந்த முதியவரோ எதுவும் பேசாமல் வைத்த கண் எடுக்காமல் அஜயையை பார்த்து கொண்டிருந்தார். அப்பா என அவர் மகள் மீண்டும் அழைக்க சட்டென்று சுதாரித்த அந்த முதியவர், வாங்க தம்பி, வா தாயி, உள்ள வந்து உட்காருங்க என்றவர் தன் மகளிடம், வேணி, நீ போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா என தன் மகளை அனுப்பிவிட்டு சங்கரநாராயணன் என இழுக்க அஜய், கோட்டசாமி அங்கிள், நான் அஜய், சங்கரநாராயணனின் ஒரே மகன் என்றான். தம்பி, நீ சொல்லவே வேணாம். நீ சங்கரநாராயணனின் பையன் என்று உன்னை பார்த்தாலே தெரிகிறது. எங்க சின்ன எஜமான பார்க்குற மாதிரி இருக்குப்பா. எவ்வளோ காலம் ஆச்சு? உங்க அப்பா எங்கப்பா? அவரும் வந்திருக்காரா என கேட்டவர் வீட்டுக்கு வெளியே பார்க்க, அங்கிள், அப்பா இப்பொழுது உயிரோடு இல்லை. எனக்கு 18 வயதாகும் போதே அவர் கார் விபத்தில் சிக்கி இறந்து போய்விட்டா. அம்மாவும் இல்லை. ஓ ஐயோ, ஒன்றுமே தெரியாதேப்பா. பாவம், உன் தாத்தாவும் பாட்டியும் தன் மகனுக்காக ஒரு 10 வருடங்கள் மாயவரத்திலே காத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுமே தள்ளாமையால் தங்கள் வீட்டை விற்று சென்னையில் குடியேறிவிட்டார்கள். நிலத்தை மட்டும் இன்னும் என்னிடம்தான் குத்தகைக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு 10 வருடம் இருக்கும். அவர்களுமே இறந்து போய்விட்டார்கள். கடைசி வரை தன் மகன் வருவான் என்று காத்திருந்த அந்த 2 ஜீவன்களும் கடைசியில் ஒரே நாளில் உயிரை விட்டனர். கொடுமப்பா. ஏன் தம்பி, கேட்குறேன் என்று தப்பா நினைக்காதே. அமெரிக்க பொம்பளைய கல்யாணம் கட்டிக்கிட்டது சரிதான். ஏன், நீ பிறக்காவது வந்து பெத்தவங்களோட சேர்ந்திருக்கலாமே. என்ன பாவம் செஞ்சாங்க அவங்க? என்னதான் மவள் கடைசி வரை கூட இருந்தாலும் கொல்லி வைக்க கூட வரவில்லையே. ஏதோ மருமகன் நல்லவன். கடைசி வரை அப்பா கூட அந்த பெரியவங்க பக்கத்திலேயே அவங்கள தாங்கினாரு. கொல்லியும் வச்சாரு. வீட்டில் தான் தனியாவே வாழ்ந்தவங்க. பொண்ணு கொடுத்தவங்க வீட்டில் தங்கி இருப்பது கௌரவ குறைச்சல்னு. என்னவோ தம்பி, இத்தனை நாளா ஏன்பா நீங்க இந்த பக்கமே வரல? நீ சொல்றத பார்த்தால் சங்கர் தம்பி அவரை பெத்தவங்களுக்கு முன்னாலேயே போய் சேர்ந்திருக்கணும். நல்ல காலம் அவங்களுக்கு அது தெரியல. எங்கேயோ சீம பட்டணத்துல தம் மகன் நல்லா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டே உசுர விட்டாங்க என்றவர்
அது சரி, இத்தனை நாளுக்கு அப்புறம் நீங்க அவங்கள தேடி வந்திருக்கீங்க. இந்த அம்மா உங்க சம்சாரமா? இல்ல அங்கிள், இவள் பைரவி. என்னுடன் அமெரிக்காவில் கூட வேலை பார்ப்பவள். என் தோழி என்றவன், ஏன், தாத்தா பாட்டி இறந்தது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அந்த உத்தமர்களை சந்திக்க முடியலையேன்னு ஏக்கமா கூட இருக்கு. ஆனா ஏன்னு தெரியல, அப்பா தன்னை பெற்றவர்களை பற்றி என்னிடம் சரியா சொன்னதில்ல. ஒருவேளை சொல்ல நினைச்சிருந்தாலும் அதற்குள் அம்மாவுக்கும் கேன்சர் நோய் வந்தது. அதோட கார் விபத்துல சிக்கி இறந்து விட்டார். இறக்கும்போது அவர்களை பற்றி கொஞ்சம் சொன்னவர் என்னை இந்தியாவுக்கு போய் அவர்களை பார்க்க சொன்னார். அதன் பிறகுதான் நான் தனியாவே வளர்ந்தேன். போன வருடம் ஏதோ தேடும்போது அப்பாவின் டைரி ஒன்று கிடைத்தது. அதிலிருந்துதான் நான் என் பாட்டி, தாத்தா மற்றும் அப்பாவுக்கு கூட பிறந்த ஒரு தங்கை இருப்பதாகவும் தெரிந்தது. நான் ஒரு டாக்டர் அங்கிள். என் வேலை நெருக்கடியில் உடனடியா தேடி வர முடியவில்லை. இப்பொழுதுதான் வர முடிந்தது. நேற்று உங்க ஊருக்கு தான் போயிருந்தேன். என் அத்தை எங்க இருக்கிறார்கள் என்றாவது இப்பொழுது சொல்ல முடியுமா என கேட்டான் அஜய். தன் தந்தை அமெரிக்க மனைவியை விவாகரத்து செய்து வேறு இந்திய பெண்ணை மணந்தது பற்றி ஏனோ அவனுக்கு சொல்ல பிடிக்கவில்லை. ஓ, டாக்டரா நீங்க? தம்பி, ரொம்ப சந்தோஷம். காலையில நீங்க வந்திருக்கீங்கன்னா நானே உங்களை கையோட உங்க அத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு கொண்டு போயிருப்பேன். நான் அவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க. என்னை கணக்கே கேட்காது. நான் தான் வருஷம் ஒரு தரம் குத்தக பணம் கொண்டு வந்து கொடுத்து விட்டு கணக்கு சொல்லி போவேன். உங்களுக்கு அவங்க விலாசம் தரேன் தம்பி. நீங்களே பார்த்துக்கிறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ஊருக்கு கிளம்புறேன் தம்பி. நல்ல சமயத்தில் வந்து சந்திச்சிங்க. இல்லைன்னா வீண் அலைச்சலா போயிருக்கும். டைம் கிடைச்சா உங்க நிலத்தை வந்து பார்த்துட்டு கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு போங்க தம்பி என்றவர் உடனேயே அவன் அத்தையின் வீட்டு விலாசத்தை எழுதி கொடுத்தவர் இருவருக்கும் கூல்ட்ரிங்க் கொடுத்து உபசரித்து மீண்டும் அவர்கள் சொந்த ஊருக்கு வருமாறு அழைத்துவிட்டு அவர்களுக்கு விடை கொடுத்தார் கோட்டைசாமி. மீண்டும் கார் பயணம் என்ன அஜய்? கோட்டசாமி அங்கிள் வீட்டிலிருந்து கிளம்பியதிலிருந்து மௌனமாய் இருக்கிறாய். அந்த அட்ரஸில் இருக்கும் உன் அத்தையை பார்க்க வேண்டாமா? பாட்டி தாத்தா பற்றி யோசனையா என்ற பைரவிக்கு, எங்க அப்பா ஏன் தான் அவர் பெற்றவர்களை கடைசி வரை சந்திக்கவில்லை. எனக்கும் ஒன்றுமே புரியவில்லை. அவ்வளவு சுயநலமா? பாவம், அவர்கள் கடைசி வரை அவருக்காக காத்திருந்திருக்கிறார்கள். அப்படியாவது தன் அமெரிக்க மனைவி என் அம்மாவுடனாவது சந்தோஷமா இருந்தாரா? அதுவும் இல்லை. அம்மாவுக்கு கேன்சர் நோய் என்றவுடன் அவரை விட்டுவிட்டு வேறு ஒருத்தையை மணந்து கொண்டார். அம்மாவுக்கும் தனக்கும் வேறு துணையை தேடி கொண்டார். நான் தான் இவர்கள் இருவரிடமும் பந்தாடப்பட்டேன். அந்த அட்ரஸை பார், பிறகு சொல்லு என்ன செய்யலாம் என்று. தன் கையில் இருந்த அந்த வீட்டு விலாசத்தை அவளிடம் காண்பித்தான் அஜய். அதிர்ந்தாள் பைரவி. என்ன செய்ய போகிறாய் அஜய்? அவரிடம் சென்று உன்னை பற்றி சொல்லப் போகிறாயா? தேவையில்லாமல் குழப்பங்கள் உண்டாகலாம். அதான், யார் எனது அத்தை என்று தெரிந்தவுடன் எனக்குமே அதிர்ச்சியாக தான் இருக்கு. ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்கிறது. ஆனால் இன்றைய நிலையில் நான் ஒதுங்கி இருப்பது நல்லது என்றே தோன்றுகிறது. எல்லாம் நல்லபடியாக முடியட்டும். அப்பொழுது நானே சென்று அவர்களிடம் சொல்கிறேன். அதுவரை சற்று தள்ளி இருந்து அவர்களுடன் எப்படி யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் அவர்கள் வீட்டில் நுழைவது என்று பார்க்க வேண்டும். நீயும் அதற்கு உதவ வேண்டும் பைரவி என்று அவள் கைகளை பிடிக்க அவன் கையை இருக்க பற்றியவள், கட்டாயம் அஜய். நாம் ஊருக்கு திரும்பும் முன் உன்னை உன் குடும்பத்தாருடன் சேர்ப்பது என் வேலை என அவனுக்கு உறுதி அளித்தாள் பைரவி. அன்றைக்கு காலையிலிருந்தே ஒரே டென்ஷனாக இருந்தது பைரவிக்கு. இன்னமும் 3 நாட்களில் மகதிக்கு கல்யாணம். ஏற்கனவே முன்பணம் முழுவதுமாக கட்டி விட்டிருந்தபடியால் என்றைக்கும் கல்யாண சத்திரத்திற்கு போவார்களோ அன்றே அங்கேயே காரை டெலிவரி செய்து கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு வழியாக கார் பிரச்சனை முடிந்தது.
பைரவி திரும்பவும் ஒரு முறை தன் மாமாவின் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது அவர் இன்னமும் சேத்ராடம் முடிந்து திரும்பி இருக்கவில்லை. இன்னமும் ஒரு வாரம் கழித்துதான் வருவதாக போன் கால் வந்தது என்று சொல்லிவிட்டார்கள் எதிர் வீட்டினர். அவர்களிடம் அவர் வந்தால் தகவல் சொல்லுமாறு தெரிவித்துவிட்டு தன்னுடைய மொபைல் நம்பரையும் அவர்களிடம் கொடுத்துவிட்டு வந்தாள். மொட்டை மாடியில் நின்றவாறு விடியற் காலையின் இயற்கை அழகை அனுபவித்தபடி அங்கிருந்த சில பல செடிகளின் மலர்ந்திருந்த பூக்களை பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தாள் பைரவி. வாய் தானாகவே தன் பாட்டுக்கு என்று மெல்ல காவி ராகத்தில் அமைந்திருந்த கீர்த்தனையை பாடியபடி இருந்தது. கிருஷ்ணரின் பெருமையை உரைக்குமாறு அமைந்த அந்த கீர்த்தனையை கண்மூடி மெய்மறந்து கேட்டபடி ஒரு ட்ரேயில் காப்பியுடன் கையில் ஏதோ ரிப்போர்ட்களுடன் பிடித்தபடி நின்றிருந்தாள் மகதி. பாடி முடித்து திரும்பிய பைரவி மகதியை பார்த்து, வா மகதி, நினைச்சேன் என்னடா இன்னமும் காப்பி வரலையேன்னு. அஜய் எங்க, காப்பி குடிச்சாச்சா? இல்ல பைரவி, அஜய் இன்னமும் வாக்கிங்ல இருந்து திரும்பல. சரி, உனக்காவது கொண்டு கொடுப்போம்னு வந்தேன். அதோட எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு, என்ன கேட்கணும்? இந்தா, நீ கேட்ட லேப் ரிப்போர்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் இதில் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால இந்த ரிப்போர்ட்ஸை எல்லாம் நேத்திக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதே படித்து பார்த்தேன். அதில் தான் எனக்கு குழப்பம். சில நாள் முன்பு பரிசோதனைக்கு கொடுத்திருந்த 4-5 குடும்பம் ஒரு 5 மினிட்ஸ் கொடு, நானும் பார்த்து விடுகிறேன் என்றவள் ரிப்போர்ட்ஸை எல்லாம் படிக்க ஆரம்பித்தாள். படிக்க படிக்க கொஞ்சம் குழப்பம் ரேகைகளும் பின் கொஞ்சம் தெளிவும் இருந்தது அவள் முகத்தில். நிமிர்ந்து பார்த்து புன்னகைத்தவள், சொல்லு, என்ன உனக்கு டவுட்? இதுல உன்னோட ஆராய்ச்சிக்கு நீ எடுத்துக்கொண்ட டாபிக் மனித பரிமாணம் தானே என்று கேட்டவளை பார்த்து சிரித்தாள் பைரவி. அது மட்டுமில்ல மகதி, நான் மேற்கொண்டு இருக்கும் ஆராய்ச்சி ஒரு சில குணாதிசயங்கள் பாரம்பரியமாக வருவதா இல்லை தானாக முயற்சி எடுத்தால் வருவதா? அதாவது இப்பொழுது இசையை எடுத்துக்கொண்டால் அது பாரம்பரியமாக மரபணுக்களின் மூலம் வழி வருவதா இல்லை தானாகவே சுயமாக பயிற்சி மூலம் வருவதா என்பது. நான் இசை சம்பந்தப்பட்ட மரபணுக்கள் நம்மில் உண்டா என்பதை ஆராய்கிறேன். அதனால்தான் பல்வேறு மொழி மதங்களை நாடுகளை சார்ந்த இசை ஒலி குடும்பங்களை ஆராய்ந்து வருகிறேன். அது சரி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்பொழுது ஜெனட்டிக் டெஸ்ட் எடுக்கும்போது நம்முடைய ஜீன் பேட்டர்ன்ஸ் நம் பெற்றோரை சார்ந்ததாக இருக்கும் இல்லையா என்ற மகதிக்கு, நிச்சயமாய் நம் பெற்றோர்களின் மரபணுகளில் ஆதிக்கம் நிச்சயமாய் இருக்கும். பாதிக்கு மேல் 3/4% மீதி நம் தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி என்று மிக நெருங்கிய உறவினர்களே கூட சார்ந்திருக்கக்கூடும். ஆனால் பெரும்பான்மை நம் பெற்றோர்களிடமிருந்து தான் வரும். நீ சொல்வது புரிகிறது. அதுபடி சிந்தித்தால் எனக்கு ஒரு சந்தேகம். எப்போதாவது தாய் தந்தையை விடுத்து வேறு விதமான மரபணுக்கள் முழுவதுமாக ஒருவருக்கு இருக்கக்கூடுமா? நிச்சயம் முடியாது. கட்டாயம் அது கிடையாது. ஜீன் பேட்டர்ன் கம்ப்ளீட் மேட்ச் இல்லை என்றால் அவர்கள் நிச்சயம் இரத்த சம்பந்தம் கொண்டவர்களாக இருக்க முடியாது. வேறுவித காம்பினேஷன் சாத்தியமே, ஆனால் சதவிகிதம் குறைவாக தான் இருக்க முடியும். அப்படின்னா நீ இந்த ரிப்போர்ட்ஸை பார்த்தாய் தானே? என் சந்தேகப்படி நீ சொல்வது சரிதான் மகதி. இது சாத்தியம் இல்லை. எங்கோ ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறது. ஐயோ, இப்போ என்ன பண்ணுவது? ஒன்றும் பேசாதே. நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் வீட்டுக்கு போ. வீணாக குழம்பாதே. மனம் பரிதவிக்க, மகதி, நீ என்ன சொல்லிட்டே? எனக்கு ராத்திரி தூக்கமே இல்லை இதை பார்த்து விட்டு என்றால் கண்களில் நீர் ததும்ப. மகதியை அணைத்து தட்டி கொடுத்த பைரவி, என்ன நீ குழந்தை மாதிரி அழுற? போ, போய் ஆற வேலையை பாரு. இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வீடு நிறைய மனுஷா வரப்போறா. உன் அக்காலாம் ஏற்கனவே வந்தாச்சு. இன்னைக்கு சுமங்கலி பிரார்த்தனை வச்சிருக்கு. இப்ப போய் கலங்குறியே என்றபடி அவளை சமாதானப்படுத்தினாள். சரி சரி, வா போகலாம் என்று மகதியின் கையை பிடித்து அழைத்து கொண்டு படியிறங்கினாள் பைரவி. கையை பிடித்தபடி இறங்கும் பைரவியை பார்த்தவளுக்கு இவள் எவ்வளவு எளிதான விஷயங்களை கையாள்கிறாள். இத்தனைக்கும் நம்மை விட சின்ன பெண் என்று நினைத்தாள். கிட்டத்தட்ட 2 மாதங்களாக நன்றாய் பழகியதாலோ என்னமோ
இவர்களுக்குள்ளும் எந்தவித பாசாங்கும் இல்லாத ஒருவித பாசமும் நட்பும் அழகாய் மலர்ந்திருந்தது. வஸ்தனுடனும் அப்படித்தான். மகதிக்கோ அஜய் மேல் ஒரு வித இனம் புரியாத உணர்வே அதிகமாக இருந்தது. அவள் எண்ணத்தின் நாயகனே எதிரே வந்த வண்ணம் இருந்தான். படியிறங்கும் போதே எதிரே வந்தான் அஜய். மகதி, அது என்ன பாட்டு? வாராயோ தோழி இன்னு கையை பிடிச்சிண்டு உன் ஃப்ரெண்டு உன்னை கூட்டிட்டு வரா என்று வம்பழுத்தான். அஜய், இன்னைக்கு வெறும் சுமங்கலி பிரார்த்தனை தான். சோ அந்த பாட்டெல்லாம் இன்னும் 2 நாளைக்கு அப்புறம்தான் என்ற பைரவியிடம். இன்னும் 2 நாள் தான், அப்புறம் மகதி மாமியாரத்துக்கு போயிடுவா. இந்த வீடே காஞ்சி போய் கிரீனா இல்லாம போயிடும். ஏதோ கண்ணுக்கு குளிர்ச்சியா 2 இருந்தேல். அப்புறம் எனக்கு அது சென்னை போர் தான் என்று பயங்கரமாய் சைட் அடித்தான் அஜய். பெண்கள், போதும் அஜய், வலியாத. உன் ரூட்டே தனிங்கிறது எனக்கு நன்னா தெரியும். சோ கட் த கிராஃப் என்று கூறி அவனை ஒரு பக்கமாய் தள்ளிவிட்டு கீழே போனாள் பைரவி. வீட்டிற்குள் நுழைந்தவர்கள் சாரதாவையும் ராமமூர்த்தியும் கையை பிசைந்தபடி நின்று இருப்பதை கண்டார்கள். பைரவி ஒன்றும் பேசாமல் கூடத்தில் ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டாள். வசந்த் ஒரு பக்கமாக உட்கார்ந்திருந்தான். ரஞ்சனியும் கல்யாணியும் முகம் சிவக்க தங்களுக்குள் ஏதோ முணுமுணுவென்று பேசிக்கொண்டிருந்தனர். என்னம்மா ரஞ்சு, ஆத்துக்கு பெரிய பொண்ணு நீயே இப்படி பேசினா எப்படி என்று வருத்தத்துடன் கேட்ட தந்தையை பார்த்து, ஆமாப்பா, நான்னா உங்களுக்கு அவ்வளோ ஒசத்தி இல்ல. எப்பவும் ஆத்துக்கு பெரிய பொண்ணுன்னே சொல்லி என்னை ஏச்சி கட்டுறதே வேலையா போச்சு உங்களுக்கு. அங்க என்னடானா உன் மாப்பிள்ளை தாண்டவம் ஆடுறார். 10 லட்சம் கேட்ட பிசாத்து பணம், அது தர மாட்டேன்னுட்டு காரு நகைன்னு தூள் கிளப்புறார் உங்க அப்பா. எப்படி வந்ததுன்னு கேக்குறார். சொல்லுங்க. என்கிட்ட பதில் இல்ல என்று விசும்பினாள் ரஞ்சி. நீ ஏண்டி அலற? அப்பா அம்மாவுக்கு என்னைக்கும் மகதியும் வசந்தும் தான் உசத்தி. உனக்காவது பரவாயில்ல. உங்க ஆத்துக்காரர் நியாயமா எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு கேக்குறார். எங்க ஆத்து மனுஷா மொத்த பேரும் இவ கையில. ஆனா என்னமோ நான் தான் இவாள கசக்கி பிளிராப்புல பேசுவா. எல்லாம் என் விதி என்று அழுத்து கொண்டாள் கல்யாணி. அக்கா, ஏங்கா இப்படி பண வெறி பிடிச்சு ஆடுறேன்? 2 பேரும் அப்பா அம்மா கஷ்டம் கொஞ்சம் கூடவா புரியல? ஏங்கா இப்படி பண்றேன்? 2 பேரும் ஆத்துல ஒரு காரியம் நடக்க போறது. இப்படி நல்லா மூஞ்ச தூக்கிண்டு கலாட்ட பண்ணா எப்படி என்ற வசந்தை பார்த்து ஒரு முறை முறைத்த கல்யாணி, வாடாப்பா, இன்னும் வாள் ஆடலையேன்னு பார்த்தேன். அப்பா அம்மாவை ஒன்னு சொல்லிடப்படாதே. உடனே எங்கன்னு வரைஞ்சு கட்டிண்டு வந்துடுவியே. நாட்டாம நீயே தீர்ப்பு சொல்லிப்போ. நாங்க கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? 4 பசங்கள்ல ஒருத்திக்கு மாத்திரம் கார் 50 பவுன் நகைன்னு தரா. எங்களுக்கு 20 பவுன் போட்டு ஓட்டி விட்டுட்டா. குழந்தைகளுக்கு 5 பவுனும். எப்படியும் 25 பவுனுக்கு மேல் ஒரு குண்டு மணி கூட கிடையாது. நாங்க கேக்குறோம், ஒண்ணு எங்களுக்கு மீதி பவுனை கொடு, இல்லாட்டி அவளுக்கு 25 பவுன் போடுன்னு சொல்றோம். அப்படி கஷ்டப்பட்டு ஏன் 50 பவுன் போடணும்? நீ ஏன் சொல்லு. நான் என்ன சொல்றது? அதான் நீ ஏன் தீர்ப்பு சொல்லிட்டியே. ஒண்ணு எங்களுக்கு தான், இல்ல கல்யாணத்தை நிறுத்துன்னு. இன்னொன்னு சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. இந்த கார் கூட பைரவி கிஃப்டா வாங்கி தர. அப்பா பாவம் என்ன பண்ணுவார்? டேய், நான் எங்கடா கல்யாணத்தை நிறுத்த சொன்னேன்? அவளுக்கும் 25 பவுன் போடுங்கன்னு தானே சொன்னேன். கல்யாணிக்கா, 2ம் 2ம் 4 தான், 3ம் 1ம் 4 தான். இத நீ எப்படி சொன்னா என்ன? அந்த மாமி கட்டாயம் 50 பவுன் வேணும்னு சொல்லிட்டா. போடலைன்னா கல்யாணம் அவ்வளோதான். அதை தான் நீ இன்டைரக்டா சொல்ற கல்யாணத்தை நிறுத்துன்னு. என்ன வட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரி வருதா என்று நக்கலாக கேட்ட வசந்தை கண்களாலேயே எரித்தனர் ரஞ்சினியும் கல்யாணியும். ஐயோ வசந்த், நீ வேற நேரங்காலம் தெரியாம அவ வாயை கிண்டாதடா. நாங்களே என்ன பண்றதுன்னு தெரியாம தத்தளிஞ்சிட்டு இருக்கோம். இந்த நகையை சேர்க்கறதுக்கே அப்பா எப்படி எப்படியோ யார்கிட்டயோ கடன் வாங்கி இருக்கார். எனக்கு கூட சொல்லல. இப்போ புதுசா இப்படி ஒரு குழப்பம். ரஞ்சு, கல்பு, கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா. உங்களோட தங்கை தானே, அவளோட நல்லது கெட்டதுல உங்களுக்கு பங்கு இல்லையா? இப்படி பேசாதே.
அப்பா எங்கே போவார் பணத்துக்கு என்று கண்ணீர் மல்க கேட்ட சாரதாவை துளியும் இரக்கமின்றி பார்த்தவர்கள், அம்மா நிஜமாவே நீ எங்க அம்மா தானே? சந்தேகமா இருக்கு. எப்படிம்மா எப்பவும் இப்படி ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்புன்னு இருக்க? தெரியாம தான் கேக்குறேன். நாங்க வந்து ஒரு வாரம் ஆச்சு. இன்னமும் அவளுக்கு வாங்கின நகைய கூட நீ எங்களுக்கு கண்ணுல காட்டல. இதுல நாங்க கேட்டா உனக்கு கோபம் வேற வருது. இப்படி கண்ணீர் விட்டு எங்களை ராட்சசிகளா எல்லோர்கிட்டையும் உருவகப்படுத்துற என்று படப்படுத்தாள் ரஞ்சினி. அக்கா, நீ ஏங்கா கெஞ்சுற? எப்போ அப்பா வாயை திறக்காம வசந்த பேச விட்டு வேடிக்கை பாக்குறாரோ அப்பவே உனக்கு தெரியலையா? இந்த ஆத்துல இனிமே நமக்கு நியாயம் கிடைக்காதுன்னு கிளம்பு. நம்ம ஆத்து மனுஷாலாம் வரத்துக்கு முன்னாடி நாம கிளம்பலாம் இங்கிருந்து. போரும் இந்த உறவு. குத்தக பணத்தை பூதம் காக்குறா போல சேர்த்து வச்சுட்டு இருக்கா ரெண்டு பேரும். என்ன இவ அண்ணா எந்த ஜென்மத்துல வந்து எடுத்துட்டு போக போறா போல. அப்படியே வந்தா இல்ல, கான்டாக்டிலே இல்ல. ஒரு மனுஷன் 14 வருஷம் பார்க்கலன்னா அவ செத்துட்டான்னு கூட சமம். பின்ன அவருக்கு எதுக்கு கொடுக்கணும்? அதை நமக்கு பிரிச்சு கொடுத்தா நாமும் சந்தோஷமா நம்ம ஆத்து மனுஷா பின்னாடி கௌரவமா இருப்போம் இல்லையா? தெரிஞ்சே தரக்கூடாதுன்னு செய்யறவ கிட்ட கெஞ்சி என்ன பையன்? ரஞ்சினி, கல்யாணி, போதும். ரெண்டு பேரும் வாய முடுங்கோ. இதுக்கு மேலே ஏதாவது பேசினா நான் பொல்லாதவனா மாறிடுவேன். எப்போ யாருக்கு எப்படி பண்ணணும்னு நேக்கு நீங்க சொல்லித்தர வேண்டாம். அந்தந்த சமயத்துல எது முக்கியமோ அப்படிதான் நான் செய்வேன். இதுக்கு முன்னால நிறைய வாட்டி ரஞ்சினி ஆத்துக்காரருக்கு நிறைய கோச்சிப்பாருன்னு சொல்லி சொல்லியே நிறைய பிடிங்கினியே. அதுவும் ஆயிடும். என்ன கணக்கு வருமோன்னு உங்க ரெண்டு பேருக்கும். இல்லாட்டி நான் சொல்லித்தரவா? இனிமேல் ஒரு பைசா கிடையாது உங்க ரெண்டு பேருக்கும் என்று ருத்ரமூர்த்தியாய் குதறினார் ராமமூர்த்தி. பசங்களுக்கு செய்யறத சொல்லி காட்ட வெக்கமா இல்ல உங்களுக்கு? போதும் உங்க உறவு. ரஞ்சு, கிளம்பு என்று அக்காவை கிளப்பினாள் கல்யாணி. அதற்குள் ஏதோ கேட்டபடி அழுது கொண்டே வந்த தன் மகனின் முதுகை பதம் பார்த்தாள் ரஞ்சினி. சனி எப்பவும் ஏதாவது திங்குறதுக்கு கேட்டுண்டே இருக்கு. இத பாருடா, பாட்டி இனிமே உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு கிடையாதுன்னு கைய விரிச்சிட்டான். நாம இனிமே நடுத்தரு நாராயணதான் என்று பொடி வைத்து பேசியவள் உள்ளே சென்று தன் மூட்டை முடிச்சை கட்டத் தொடங்கினாள். வாசல் பக்கம் நிழலாடியது. அஜய் நின்று கொண்டிருந்தான். பைரவி உடனே எழுந்து வாசல் பக்கம் போய்விட்டாள். என்று தலையை நொடித்து அழகு காட்டினாள் கல்யாணி. அனைத்தையும் பார்த்தபடி சாரதாவுக்கு ஆத்திரமும் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாத நிலை. மகதி உள்ளே சென்றவள் ஒரு பையுடன் வந்தாள். அக்கா, ரெண்டு பேரும் வாங்கோ. நேத்திக்கு தான் அப்பா ராத்திரி இந்த நகையெல்லாம் கொண்டு வந்தார். ரொம்ப நேரம் ஆயிட்டதால உங்களுக்கு காமிக்க முடியல. இதையெல்லாம் பாருங்கோ. உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்கோ. மீதி இருப்பது எனக்கு போரும். விஜய் கிட்ட நான் பேசிக்கிறேன். என் கல்யாணம் யார் வருத்தத்திலையும் நடக்கக்கூடாது என்றவள் கீழே ஒரு துணியை விரித்து அனைத்து நகைகளையும் கடை பரப்பினாள். மகதி, என்ன பண்ற என்று பதறிய ராமமூர்த்தியை பார்த்த மகதி, அப்பா நீங்க சும்மா இருங்கோ. இப்போ இந்த நகை என்னது? இத நான் என்ன பண்றேன்னு நீங்க கேட்காதேல். அக்கா ரெண்டு பேரும் வருத்தப்படுறச்ச நான் எப்படி இதை போட்டுண்டு சந்தோஷமா இருக்க முடியும்? அதான் விஜயை சமாளிக்க வேண்டியதே என் பொறுப்பு. நீங்க மேல் கொண்டு ஆக வேண்டியதை பாருங்கோ என்று முடித்தவள், அக்கா நீங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இல்லாதது எனக்கு தேவையில்லை என்று மீண்டும் அவர்களை ஊக்கினாள்.